Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் நேம் கோகிலா. இந்த வீடியோவில் எப்படி ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு ட்ரேசிங் எடுத்துகிட்டு நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதை கோகிலா எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேக் நெக் டிசைனுக்கு இப்போ கோகிலா ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக் நெக்கில் இந்த மாதிரியே ஒரு சின்ன சின்ன லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது கோகிலா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்டபடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா ஒரு நெக் டிசைனை ட்ரா பண்ணி அவங்க இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ளவுஸ் கலர் வந்து அந்த மெட்டீரியல் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது அழகான ஒரு பட்டு ரோஸ் கலரில் இருந்தது. ஸோ கோகிலா ஒரு ஃப்ளார் டிசைன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறனால இப்போ ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி இப்போ ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேக் நெக்குக்கு. அண்டு ட்ரா பண்ணும்போது எந்த மூமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. எதுக்காக எந்த மூமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரவுண்ட் நெக் வந்து கொஞ்சம் அந்த பேப்பர் நமக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஷேப் மாறிடும் அண்டு டிசைனும் நமக்கு மாறிடும். ஸோ மூவ் ஆகாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணணும். பேப்பரில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் மேலேயே அப்படியே ட்ரா பண்ணணும். ஸோ அதை நீட்டாக இப்போ என்ன செய்கிறாங்க, கோகிலா ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா, கோகிலா எப்படி ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ஃப்ளார்ஸ், லீவ்ஸ், அந்த ஸ்டெம் எல்லாமே வந்திருக்கு. நெக்லைன் வந்து ஒரு ரவுண்டு நெக்கு. இந்த மாதிரியான டிசைனுக்கு ஃபுல்லும் அப்படியே ட்ரா பண்ணியிருக்காங்க. இவங்க ட்ரா பண்ணி முடித்த உடனே அந்த பேக் நெக்குடைய டிசைன் எப்படி கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கோகிலா இப்போ உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும். அந்த ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணனால கிளாத்தில் அழகாக நமக்கு அந்த நெக் டிசைன் ட்ரா ஆயிடுச்சு. அண்ட் இப்போ கோகிலா ட்ரா பண்ணுறது ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ்லேயும் பேக் நெக்கில் ஃப்ளார், லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அதே மாதிரியே ஒரு ஸ்லீவுக்கு ஏற்றாப்புல ஒரு மோட்டிவ் டிசைன் மாதிரி ஃப்ளார்ஸோட லீவ்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரியாக டிசைன் இருக்கும். ஸோ அது மேலேயே அப்படியே கோகிலா ட்ரா பண்ணுறாங்க. எப்படி பேக் நெக்குக்கு ட்ரா பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ட்ரா பண்ணணும் ஸ்லீவுக்கும். அண்ட் இதுவும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கோகிலா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுவாங்க. ஸ்லீவ்லேயும் இந்த டிசைன் எப்படி டயக்ராம் ட்ரா ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட் கோகிலா பற்றி இப்போ ஒன்று சொல்கிறேன். அவங்க ஆரி ஒர்க்கு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது ஓவர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க. நிறையா தெரிஞ்சுக்கிடணும் அண்ட் நியூ ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஓவர் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தாங்க. அண்ட் நான் கொடுக்குற ஒவ்வொரு ஹோம் ஒர்க்கையும் கரெக்டாக செஞ்சு முடித்து எனக்கு கிளாஸில் வந்து காட்டுவாங்க. அண்ட் இப்போ கோகிலா ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ நீட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல. ஸோ அவங்க இப்போ இந்த முடிச்சிட்டாங்க இந்த ஸ்லீவை. அதை எப்படி கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ கோகிலா எப்படி பேக் நெக்கில் ஸ்டிச் பண்ண போகிறாங்க அந்த டிசைனுக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். கோகிலா ஒர்க் பண்ணுறதையும் நான் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் தான் எடுத்து இப்போ உங்களுக்கு இந்த யூடியூப்பில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெம், இந்த லீஃப் எல்லா இதுக்குமே எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த சின்ன லீஃபுக்கு வந்து அவங்க கட்தானா பீட்ஸ் கொடுத்து, அதாவது ஹாஃப் டியூப் பீட்ஸ் கொடுத்து அதை லோடிங் ஸ்டிச் லீஃபில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறாங்க. சின்ன லீஃப் தானே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிடலாம். பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே அந்த சேம் த்ரெட்டை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவுட்லைனில் செயின் ஸ்டிச் வந்து கோல்டு த்ரெட்டை வச்சே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். கண்டினியூ பண்ணி அப்படியே முடிச்சுக்கிடலாம். ஸோ அதை தான் இப்போ கோகிலா வந்து இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணியும் முடிக்கிறாங்க. அண்ட் இப்போ கோகிலா லீஃப் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது பார்த்திங்களா, ஸ்டெம், லீஃப் எல்லாம் முடித்ததையும். அண்ட் நெக்லைன் டிசைனே இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது பாருங்கள் கிளியராக. பீட்ஸ், ஸ்டோன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த 2 ஸ்டோனுக்கும் இன்பிட்வீன் கொஞ்சம் கேப்பில் வந்து ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி சுகர் பீடை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோனுக்கு இன்பிட்வீன் இருக்கிற கேப்பில் வந்து 2 சுகர் பீட் மட்டும்தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அது எம்போஸ்டாக நமக்கு காட்டும். ஸோ அந்த கேப் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல சுகர் பீட் கொடுத்துக்கிடணும். இப்போ இதில் வந்து 2 பீட்ஸ் மட்டும்தான் கொடுத்து அதில் ஃபில் பண்ணுறாங்க. நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கோகிலா அந்த ஃப்ளாருக்கு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அதில் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃப்ளார் டிசைனுக்கு.
சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரியான ஸ்டிச்சஸை ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் டிசைன் இப்போ அந்த சில்க் த்ரெட்டில் இப்போ ஃபினிஷ்ட் ஆகி முடிஞ்சிடும். அண்ட் நவ் ஃபைனலாக கோகிலா ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணது முடித்த இப்போ இந்த ப்ளவுஸை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவங்களுடைய ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்டு சில்க் த்ரெட்லேயும் இந்த சின்ன சின்ன ஃப்ளார்ஸுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியும் முடிச்சிட்டாங்க. பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நவ் இப்போ கோகிலா ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்லீவையும் உங்களுக்கு இப்போ சேர்த்தே காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பேக் நெக்கோட இப்போ பாருங்கள் ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் ஸ்லீவ் இந்த மாதிரியான ஒரு டிசைன் அண்டு ஸ்லீவ் எட்ஜஸில் வந்து ஸ்கேலப் டிசைன் போட்டு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. வெல்டன் கோகிலா, யுவர் ஒர்க் இஸ் ஸோ பிரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல். இந்த ப்ளவுஸ் ஒன்லி எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதனுடைய ப்ளவுஸ் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ கோகிலா ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க்கை பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கோகிலாவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.